அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்து பார்த்தார் படத்தை. பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அது படத்தில் இருக்க மாதிரி தான். அவங்க ரொம்ப சிரிச்சுட்டே இருப்போம். லைக் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஒர்க் வித் பாரி பிகாஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டனால. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் கேரக்டர், மெயின் லீட் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மூவியில் ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் காமேஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படத்தோட டீமோட தான் வந்திருக்கோம். ஸோ அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஜமா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வெல்கம் சார். ஸோ வந்து நம்மளோட மூவியோட ட்ரைலர் பார்த்துருந்தோம், ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லைக் லிட்ரலி இட்ஸ் ஆசம் அண்ட் அமேசிங். இப்போ கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் வந்திருந்தாலுமே லைக் நாட்டுப்புற கலைகளுக்கு ஏதா போல இந்த ஃபிலிம் வந்து வந்திருக்கு சார். வந்து பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ் டு தட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் சார், ஸோ இந்த நேம் வச்சுருக்கீங்களே, ஸோ ஜமாத்துன்னு சொன்னால் இஸ்லாமிக் அந்த கல்ச்சர்லலாம் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம்லேருந்து டிரைவ் ஆனதா இந்த ஜமான்ற பேர், இல்லை நீங்களே வந்து எனக்கு வந்து நேம் பிடிச்சிருக்கு இல்லை ஜமா நான் வைக்கணும்னு நினச்சி வச்சிங்களா சார் ட்ரெய்லர் இந்த படத்தோட நேம்? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த ஜமாத்துங்கிற வேர்ட்லேருந்து மேபி இது டெரைவ் ஆகிருக்கலாம். தெருக்கூத்து ஆட்கள் யூஸ் பண்ணுற வார்த்தை இது. நம்ம தனியாக இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கணும்னு வைக்கல. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜமாத் அப்படின்னா முஸ்லீமில் வந்து அவங்க குரூப்பான ஆட்கள் ஜமாத்துன்னு சொல்கிற மாதிரி இங்கே குரூப் ஆஃப் தெருக்கூத்து ஆட்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதை ஜமான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜமாவை பற்றின கதை தான் இது. ஸோ அதனால் அப்படி அந்த டைட்டில் சூஸ் பண்ணோம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து லைக் இந்த நேம் எக்ஸ்பிளனேஷன் ஓகே சார். இந்த படத்தோட ட்ரெய்லர் நாங்கள் பார்த்தோம் சார், ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. உங்கள் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நோ வேர்ட் டு சே. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினன் ரோல் மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அந்த ஃபெமினன் ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு பொண்ணு ஒரு ஃபெமினன் ரோல் இட்ஸ் காமன், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் வந்து ஒரு மேலாக இருந்து அந்த ஃபெமினாக வந்து ஆக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு அடாப்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆச்சு? லைக் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கஷ்டமாக இருந்துச்சா? லைக் வந்து என்னால் மறக்க முடியாத சம்பவம் இருக்குது லைக் இந்த மாதிரி நான் வந்து ஆக்ட் பண்ணும்போதுனா எதை சொல்வீங்க சார்? இல்லை, இதுக்கு ப்ரிப்பரேஷன் டைமுங்கிறது வந்து இது ரிசர்ச் பண்ணுறதுக்கான டைம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா தெருக்கூத்து ஆட்களை நேரில் போய் சந்திச்சு அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஒன்ஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இது ப்ரிப்பரேஷனாக எதுவும் பெருசாக பண்ணலை. ஒரு வேளை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா நம்ம அது ஆர்டிஃபிஷியலாக இருந்துரும் அப்படிங்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ இதை நேச்சுரலாக ரெப்ளிகேட் பண்ண முடியுமோ அதை வந்து முயற்சி பண்ணோம். அதுதான் இதோட சக்ஸஸ். மெயின் வந்து இதில் மறக்க முடியாத விஷயம்னா என்னோடய சொந்த கிராமத்தில் தான் நாங்கள் போய் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணப்போ என்ன நார்மல் கெட்டப்பில் தான் என் கிராமமே இது இத்தனை வருஷமாக பார்த்துருக்காங்க இல்லைங்களா. அந்த கல்யாணம் அந்த கெட்டப் போட்டு தான் நம்ம ஷூட்டை ஃபுல்லாக எப்போ இருக்கோ அந்த காலையில் போட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் அந்த கெட்டப்பில் தான் இருப்போம். ஸோ அப்போ படம் முடிஞ்சு அவங்க சொன்னது பிக்கெஸ்ட் கிரெடிட் என்னென்னா, அவங்க சொன்னது அந்த கல்யாணமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுப்பா, இப்போ வந்து நார்மலாக பார்க்க நல்லா இல்லை, அதுதான் அழகாக இருந்துச்சுன்னு அவங்க சொன்னது தான் ஒரு பெரிய கிரெடிட். ஓகே சார், ரொம்ப நைஸ். ஸோ மேம் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிலிம் நடிக்கும் போது டிஃப்ரெண்ட் கதை களத்தில் இருக்கும். லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஆக்ட் பண்ணிருக்கீங்க, த்ரில்லர் அண்ட் ட்ராமாட்டிக் ஃபிலிம்ஸ் நிறைய ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி படம் வந்து உங்களுக்கு சார் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ எது வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு, இந்த படம் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு? ஜென்ரலாக கதை மெயினாக நான் பார்ப்பேன். எனக்கு அந்த ஒரு ஆடியன்ஸாக என்னால் அந்த கதை எனக்கு பிடிக்குமா அப்படின்னு பர்சனலி பார்க்கும் போது எனக்கு ஜமா வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது கதையாக கேட்கும் போது. அண்ட் மோரோவர் எல்லா எலிமெண்ட்ஸும் பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு என்னோட கேரக்டர் ஜெகதாம்பால் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர், ஒரு ஒப்பீனியேட்டட் விமன், லைக் நோ நான்சென்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ ஐ வாண்டட் டு பிளே சச் ரோல் பிகாஸ் ரியல் லைஃப்பில் ஐ கேன் ரெசனேட் வித் ஜகா அ லிட்டில் பிட் மோர். ஸோ ரொம்ப போல்டாக அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பிளே சச் ரோல். அண்ட் எழுதப்பட்ட விதமும் வந்து திணிக்கப்படாமல் அந்த கதைக்கு தேவையாக கதைக்கு ஒன்று எழுதியிருந்தனால ஐ வாஸ் இன் லவ் வித் ஜகா. ஸோ ஐ வாண்டட் டு டூ இட். ஓகே மேம், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்மு மேம் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தில் நம்ம ட்ரெயிலில் பார்க்கும்போது பார்த்தா ஒரு டாமினேட்டிங் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தாங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட விட்டு கொடுக்காம பேசுறதா இருக்கட்டும். லைக் நீங்கள் வந்து லைக் அந்த செட்டில் இருக்கும்போது உங்கள் காம்போ, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சார் இருந்துச்சு? லைக் உங்கள் ரெண்டு பேரோட காம்போ நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அது படத்தில் இருக்க மாதிரி தான். அவங்க ரொம்ப ஒரு போல்டான ஒரு லேடி, இவன் அப்படியே ஆப்போசிட். ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு, ஒரு செம்ம பேண்டர் போயிட்டே இருக்கும்.
இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப எப்பயுமே ஜாலியாக கலாச்சிட்டு அப்படி தான் இருந்தது. ஸோ டீமாகவே அப்படி தான் இருந்தோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன். சிரிச்சிட்டே இருப்போம். லைக் இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஒர்க் வித் பாரி பிகாஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டனால ஏதாவது சீரியஸ் சீனா அவரோட க்ளோஸ்அப்பில் நான் சிரிச்சு விட்டுருவேன். சிரிக்கிறியா இருப்போம் ஒன் டேக்கில் நான் சிரிட்டேன், ஏய் யூ ஆர் த டேரக்டர், யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ தட் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் நைஸ். சரி, ஓகே மேம். சார் அடுத்து உங்களுக்கு கொஷன். இப்போ வந்து லைக் தமிழ் சினிமா இருக்கிறதோட இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா வந்து நானும் அவங்க பர்சனல் ஃபேனே சொல்லலாம். லைக் நீங்கள் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர், மெயின் லீட் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதையே டிஃப்ரெண்ட். லைக் இந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற கதைகளில் வரது வந்து லைக் நம்ம வந்து நார்மலாக இருக்கிற கதை ஃபுல் டிஃப்ரெண்டான கதைகள் தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு மாறதுக்கு? இல்லை, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. முதல்ல கதை கேட்கும்போதே வந்து இந்த ரோல் நான் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. தென் அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் பண்ணிடலாம், இது ஒரு 4 நாள் 5 நாள் ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அந்த தெருக்கூத்துங்கிற கலை எனக்கு வந்து புதுசு, நான் பார்த்தது கூட கிடையாது. ஸோ ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சது. பண்ணிடலாம், சினிமாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ட்ரெயின் பண்ணிவிட்டு பண்ணோம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஐயோ இது பண்ண முடியுமா, ஏன்னா பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, தப்பாக பண்ணிடக்கூடாது. எங்கேயுமே இவனுக்கு தெரியாது பாடுறா அப்படி. இப்போது நிறைய பயோபிக்ஸ் பார்ப்பீங்க, ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ரோல் பண்ணுவாங்க, பார்த்தா அந்த ஸ்போர்ட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த பாக்ஸிங் லெஜெண்ட் வச்செல்லாம் வந்து நிறைய படங்கள் வந்திருக்குல்ல பயோபிக்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க குத்துறதே அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. இது பயோபிக் இல்லை, இருந்தாலுமே அவங்க எப்படி இருப்பாங்களோ ஸ்க்ரீனில், அவங்க எப்படி இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சமாவது நம்ம பிலீவபுளாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ஓகே சார். ஸோ இப்போ வந்து உங்கள் ரோல்ஸ் மட்டும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆக்ட் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு நீங்கள் எது சார் சொல்கிறீங்க? சேலஞ்சிங்காக இருந்தது இதில் வந்து ப்ராப்ளி அந்த ஸ்லாங்கு கரெக்டாக கொண்டு வர்றது, அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச். ஏன்னா என்னதான் நம்ம அது சொல்லி அது ரிஹர்ஸ் பண்ணாலும் கூட இந்த ஃப்ளோவில் வரும்போது டக்குன்னு நம்மளோட வழக்கமான இதில் வந்துடும் சில வார்த்தைகள். அப்படி நமக்கு தோணும் அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கிற மாதிரி, பட் அதுலேயும் ஒரு நியூவன்ஸ்டு மெத்தடு சொல்லணும். ஸோ எல்லா விஷயத்துலையும் வந்து பாரியோட ஹெல்ப் சப்போர்ட் அதில் வந்து இருந்தது. சார் இது வந்து இந்த வேர்டு இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு ஈவன் என்ன டேர்ம்ஸ் ஆஃப் டப்பிங்கில் கூட அது டக்குன்னு வராது. பிகாஸ் நம்ம அது பேசி பழக்கம் இல்லை இல்லையா, கேட்டிருக்கோம், இவங்கெல்லாம் பேசும்போதும் கேட்குறோம். பட் இருந்தாலும் நம்ம சொல்லும்போது நம்ம தோணுது நம்ம அப்படி தான் கரெக்டாக சொல்கிறோமோன்னு, பட் அது வராது. அது கேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதர்வைஸ் இட் வாஸ் குட். ஓகே சார். இப்போ நம்ம படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இசைஞானி இளையராஜா சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட வந்து ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? இந்த படத்தில் நீங்கள் வந்து அந்த மியூசிக் தான் பார்த்துருக்கீங்க, நாங்களும் பார்த்தோம். அந்த பிஜிஎம்லாம் அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் இல்லை ஒரு பிஜிஎம்னா இதை சார் சொல்லுவீங்க? அவரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து நம்ம படத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறத விட லைஃப்பில் என்ன பெருமை இருந்துற போகுது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அவரோட இசையை கேட்டு தான் வளர்ந்தோம். ஒரு நாளுமே அவர் இசையை கேட்டு தான் நம்ம ஒரு டேவே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு டே இருக்காது ராஜா சார் சாங் கேட்காது. ஸோ அவர் பண்ணுறாருன்றதே வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. பட் அதை தாண்டி அவர் அவ்வளோ பெரிய லெஜண்ட், பட் ஸ்டில் வந்து அவ்வளோ ஒரு புது டைரக்டரை வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும், அவங்களுக்கு தேவையான ஒரு மியூசிக் எப்படி இது பண்ண முடியும், இந்த படத்துக்கு என்ன தேவையாக கொடுக்க முடியுன்றதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ஃபேவரட் அப்படின்னா ஒரு 2 பிஜிஎம் நான் சொல்லுவேன். படத்தில் வந்து முதல்ல வந்து இந்த ஜமாக்குன்னு ஒரு தீம் மியூசிக் மாதிரி ஒன்று சார் ஒன்று பண்ணார். இன்ட்ரோல் பிளாக்கில் வரும், கடைசியில் வரும், அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கோட எண்டில், இப்படி 2-3 இடங்களில் அது ரிப்பீட் ஆகும். அது வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு நமக்கே அதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு ஒரு பிஜிஎம் அது. நாங்கள் அது மோஷன் போஸ்டரில் கூட நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அது ஒன்று. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். இவங்க முதல்ல அந்த ஜமா ஆரம்பிக்கும் போது ஒரு ரொம்ப அழகான ஒரு மியூசிக். அது வந்து எப்போ கேட்டாலும் நம்ம படன்றதையும் மீறி நம்மளே வந்து அதை பயங்கரமாக ரசிக்கிற அளவுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் அது. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள் அது வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலைகள்னு தெரியல அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லைன்னு சொல்லலாம். நம்ம ஜமா மூவி லைக் இந்த ஜென்ரேஷன் சொசைட்டிக்கு என்ன சொல்லும் சார் நாட்டுப்புற கலைகளை பற்றி?
இங்கே அதான் நம்ம இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யங்கர் ஜென்ரேஷன் வந்து தே ஆர் வே ஸ்மார்ட். அவங்க பயங்கர நாலேஜாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை வந்து போயிட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணணுன்ற இதுவே கிடையாது. அதாவது நீங்கள் இப்படி வாங்க, இப்படி ஒரு கலை இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க, இப்படி பண்ணுங்கன்னு நம்ம சொல்லவே வேணாம். இந்த கலை இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு கதை பண்ணிட்டா அவங்க அதுக்கு தேவையான ரிசர்ச்சையும் இதுவும் பண்ணிக்கிறாங்க. இப்போ நாங்கள் அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா அது தெரிஞ்சுக்கிறது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு லைப்ரரி போகணும், இங்கே போகணும், இன்டர்நெட்லாம் அவ்வளோவா கிடையாது நான் ஸ்கூல் படிக்கும்போது. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. இங்கே எதனா ஒன்றா அவங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுது, இல்லை அவங்க யூடியூப்பில் தெரிஞ்சுப்பாங்க. பட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் நம்ம பண்ணி விட்டால் போதும். அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு புது வேர்ல்டை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு வேர்ல்டு, கேட்காத ஒரு சவுண்டு, பார்க்காத கேரக்டர்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஓகே சார். மேம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் உங்களுக்கு வந்து நிறைய வந்து லைக் இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்கீங்க. லைக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் லீடுன்றதோட நீங்கள் ஒரு போல்ட் கேரக்டராக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கிரிட்டிசைசிங்லாம் வந்து அந்த மூவிஸில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, எனக்கு டக்குனு வந்து அடாப்ட் ஆகவே முடியல அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒரு சீன் இருக்கும்ல மேம், அது என்ன மாதிரி இருக்கும் மேம்?